கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த நாளிலேயும் மிகவும் முக்கியமான அற்புதமான ஒரு வார்த்தையை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். என்ன வார்த்தை அப்படின்னு பார்க்கும்பொழுது, மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, அது வெளியரங்கமாயிருக்கும், அதனுடைய வெளிச்சம் யாவரும் காணத்தக்கதாய் இருக்கும் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்றால் அந்த மலையின் மீது இருக்கிற பட்டணம்னா என்ன, அந்த மலை என்ன, அதே போல அது எதற்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மாதிரியா இருக்கிறது என்பது போல நான் நினைக்கிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் மலையின் மீது ஏறி பாருங்க, திரளான ஜனங்களை, மத்தேயு 5வது அதிகாரம், அதிலே திரளான ஜனங்களை கர்த்தர் காண்கிறார். கண்டவுடன் அவர் என்ன செய்கிறார்னா, மலையின் மேல் ஏறினார். எப்படி ஒரு ராஜா தன்னுடைய சிங்காசனத்தின் மேல ஏறி கீழே நிற்கக்கூடிய ஜனங்களை பார்த்து தம்முடைய திருவாயை திறந்து வார்த்தைகளை சொல்லுவாரோ, அதே போல தேவன் இந்த இடத்துல ஒரு மலையின் மீது ஏறி அவர் உட்கார்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே வரும்பொழுதுதான் என்ன சொல்றாரு, நீங்க இந்த மலையின் மீது இருக்கக்கூடிய பட்டணத்தை போல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுல 13வது வசனத்துல இன்னொரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் இந்த பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க, உப்பா இருக்கீங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னாச்சுன்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு ருசி. அப்ப நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் இந்த தேவனுடைய வார்த்தைகளின் படி இந்த பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை குறித்து இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சட்டதிட்டங்கள் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளின் படி நீங்களும் வாழும்போது நீங்க எப்படி இருப்பீங்க, உப்பா இருப்பீங்க, ஒரு சுவை கொடுக்கிறவர்களா இருப்பீங்க. உங்களை ஜனங்கள் ருசித்து பார்க்க வேண்டும். எப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிறோமோ, அதே போல நம்முடைய சில காரியங்கள் அவர்கள் ருசித்து பார்க்க வேண்டும். இங்கே அநேக காரியங்கள் சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் என்ன சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க இருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மத்தியில கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். ஏன் அவர் அதை சொல்ல வேண்டியதா போயிட்டுன்னா, முன்னாடி உள்ள காலத்துல மோசேயின் நாட்களிலே அவர் அநேக சட்ட திட்டங்களை இந்த ஜனங்களிடத்துல கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா பிற்பாடு என்னாச்சு, இந்த வேத பாரகர்கள், இந்த பரிசேயர்கள், இவங்கெல்லாம் இந்த காரியத்தை ஜனங்களுக்கு டீச் பண்றாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா அதுல என்ன குறைவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அன்பு இல்ல, ஒரு இரக்க குணம் இல்ல, ஒரு சாந்தமாய் ஒரு காரியம் அவங்களிடத்துல காணப்படுவதில்லை. எளிமையான மக்களை துன்பப்படுத்துகிறது போல ஒரு கடமைக்காக, தங்களுடைய சுய நீதிக்காக ஒவ்வொரு சட்ட திட்டங்களையும் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அதுல அன்பு குறைவா இருக்கிறது. அன்பு அந்த இடத்துல மிஸ் ஆகுறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சமாதானம் இல்லை. அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்றது, ஒரு சந்தோஷமோ ஒரு சமாதானத்தோடையோ இந்த காரியங்கள் செய்யாமல் இருக்கிறதை கர்த்தர் காண்கிறார். ஆதலால் தான் என்ன சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, என் பின்னே வாருங்கள், உங்களை நான் மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். எப்படி மனுஷர்களை பிடிக்க வேண்டும், இந்த நற்கிரியைகளினாலே, நல்ல சுபாவ குணங்களினாலே. மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது அதிலே 10, 11வது வசனம் வரைக்கும் கர்த்தர் சில காரியங்களை சொல்லுகிறார்கள். என்ன சொல்றார், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களா இருக்கணும், சாந்த குணம் உள்ளவர்களா இருக்கணும், நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஏன், பரலோக ராஜ்யத்துல இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த இடம் என்று சொல்லுகிறார். இப்படி இருந்து நம்ம சாந்தமா இருந்து சமாதானமா இருந்து இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினபடினாலேதான் முதலாவது அந்த இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். நான் நினைக்கிறேன் இது ஒரு மாதிரியா இருக்கிறது. எதனால மாதிரி என்று சொல்லுகிறேன்னா, தானியேல் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு ராஜா, நேபுக்கத்நேசர் ராஜா, ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அவர் அந்த சொப்பனத்தை காணும் பொழுது அதுல ஒரு சிலை இருக்கிறது. ஆனா கடைசியில ஒரு கல் வந்து அந்த சிலையின் மீது மோதி அது நொறுங்குகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த பிம்பத்துக்கு அர்த்தம் தானியேல் என்ன சொன்னாரு அப்படின்னாச்சுன்னா, அது 4 ராஜ்யங்கள் என்று தானியேல் அந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த ராஜ்யங்கள் முடிவடைகிறது. அந்த கல் மோதி அது நொறுங்கின பிற்பாடு அந்த
கல் என்ன ஆகிறதா, ஒரு மகா பர்வதமாய் மாறி பூமி எங்கும் பரம்புகிறது என்று சொல்லப்படுகிறது. இது கடைசி நாட்களில நடக்கக்கூடிய காரியம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப இல்ல, அது கடைசி நாட்கள். ஏன்னா சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, நீங்க இப்பமா உங்க ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறீங்கன்னு. அப்ப அவர் சொல்றாரு, அந்த நேரம் காலம் எல்லாம் பிதாவினுடைய காரியத்தில் இருக்கிறது, அவருடைய அதீனத்தில் இருக்கிறது, எனக்கு அதை குறித்து நான் இப்ப சொல்ல முடியாதுன்றது கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் மலையின் மீது ஏறி தன்னுடைய தேவனுடைய ராஜ்யத்துல, அதாவது ஆவிக்குரிய உலகம் இல்லையா, ஆவிக்குரிய ராஜ்யம். ஏன்னா அவர் சொல்றாரு, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்கு உரியது அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது என்ன சொல்லுகிறார், என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. அப்போ இந்த ராஜ்யம், இப்ப இன்னைக்கு இந்த ராஜ்யம் எப்படி இருக்கிறது, கிறிஸ்தவர்களாகிய நம்மிடத்துல வருகிறத நம்ம பார்க்கிறோம்னா, யூதர்கள் அது சரியான முறையில அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த ராஜாவை மலையின் மீது ஏறி உட்கார்ந்து அது எல்லா இடத்துக்கும் பரம்பி இருக்கணும், ஆனா அவங்க அது ஏற்றுக்கொள்ளாதபடினாலே இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா அவர் ஒரு கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். பரத்துக்கு ஏறி போகும் பொழுது, நீங்க உலகம் எங்கும் பரம்பி போய் என் அநேகரை என்னுடைய நாமத்தினாலே சீஷர்களாக்கி அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தா உலகம் எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் கிறிஸ்தவர்கள் அந்த ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யத்தில் அல்ல, அது பரலோக ராஜ்யத்தை போல எப்படி இருக்கிறது, நமக்கு நம் மத்தியிலே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் இல்லையா. அது கண்களினால் காணக்கூடியது அல்ல. ரோமர் 14வது அதிகாரம் அதுல 17வது வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. அப்போ இந்த மத்தேயு 5வது அதிகாரத்துல நம்ம பார்க்கக்கூடிய அந்த காரியங்கள், நீதி, சமாதானம், சந்தோஷம், இதெல்லாம் எங்க வருகிறது, இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருகிறது. அது காண்கிற விதமாய் அல்ல. இன்னைக்கு ஆனா எல்லா பூமி எங்கும் அது பரம்பி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இது இந்த இடத்துல நிறைவேறுகிறதா இருக்கிறது. அப்போ இவருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்களா, அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் ஒளியா இருக்கிறார். பாருங்க, நம்ம வாசிக்கும் போது 14வது வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது, விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, பாருங்க இந்த 5வது அதிகாரம் 3-11வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இதுல அநேக நற்கிரியைகளை குறித்து நம்ம எப்படி இருக்கணும், இந்த மலை பிரசங்கத்துல முழுவதுமாய் அவர் சொல்லி இருக்கிற அனைத்து காரியங்களும் நற்கிரியைகளா இருக்கிறது. அப்போ இந்த நற்கிரியைகள் என்னவாய் வேதம் சொல்லுகிறது, வெளிச்சம் என்று சொல்லுகிறது. பாருங்கள், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தார். அவரே மெய்யான ஒளி என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவரிடத்துல, அவருடைய முகத்துல பிரகாசித்திருந்த அந்த சுவிசேஷத்தின் ஒளி நாம சுவிசேஷம் கேட்டு அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு அவர் கொண்டு வரும் பொழுது இன்னைக்கு நம்ம என்னவா மாறுறோம், நம்மிடத்துல இருக்கிற இருட்டு வெளியே போகிறது, போய் அவரிடத்துல இருக்கிற வெளிச்சம் நம்மிடத்திலே வருகிறது. அப்போ நம்முடைய முகம் பிரகாசிக்கிறது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய இந்த வெளிச்சம் இந்த ஜனங்கள் காண வேண்டும், மனுஷர் உங்களுடைய நற்கிரியைகளை கண்டு. அப்ப அந்த வெளிச்சம் சொல்றது என்னது, அந்த நற்கிரியைகள் மனிதர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இவர்களுடைய முகத்துல பிரகாசிக்கிற இந்த நற்கிரியைகள், இந்த வெளிச்சம் அவர்களுடைய நற்கிரியைகளா இருக்கிறது. அவங்க எதனால இந்த நற்கிரியைகளை செய்யறாங்க அப்படின்னாச்சுன்னா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனால அவங்க இவ்விதமாய் மாறி இருக்கிறாங்க. அப்ப நம்முடைய மாற்றங்களை கண்டு அவர்களும் கர்த்தரை அறிவதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு ஏது உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமா அன்பான தேவ பிள்ளைகளே? இன்னைக்கும் கர்த்தர் அந்த காரியத்தை தான் நமக்கு சொல்லித்தர வருகிறார். என்ன சொல்லித்தர வருகிறார், அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த வெளிச்சத்தை நாம காண்பிக்கும் பொழுது நாம தான் யாரு, அந்த மலையின் மீது இருக்கிற பட்டணம். நம்ம சொன்னோம், அந்த கல்லு அந்த பிம்பத்தின் மீது மோதி அந்த பர்வதமாக, மகா பர்வதமாக பூமி எங்கும் நிரப்பிட்டு, இது இனிமே லிட்ரலா இனிமே நடக்கக்கூடிய காரியம்தான். ஆனாலும் ஆவிக்குரிய அர்த்தத்துல நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். இன்னைக்கு அது பூமி எல்லாம் பரம்பி இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு ஆளு கர்த்தருக்குள்ள வந்து அந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம இந்த மலையின் மீது இருக்கக்கூடிய பட்டணமா
ஒளியாயிருக்கிறோம். நம்மள எந்த விதத்திலையும் எதுவும் மறைக்க முடியாது. ஏன் சத்திய வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து அளவில்லாமல் புறப்பட்டு வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வெளிச்சத்தை வீசுகிறவர்களாக நாம மாறுகிற ஒரு வாழ்க்கை நமக்குள்ளே வந்துவிடும். உப்பாயிருக்கிறது போல, ஒரு சுவை கொடுக்கிறது போல நாமும் அந்த வெளிச்சத்தை வீசுகிறவர்களா இருக்க வேண்டும். இன்னும் நம்ம வேதத்துல அநேக காரியங்கள் பார்க்கும் பொழுது, யோவான் 8வது அதிகாரம் அதுல 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது, மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அப்ப ஜீவ ஒளி நமக்குள்ளே வர வேண்டும். நீங்க ஆதியாகமத்துல நம்ம பார்க்கும்போது ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்? அந்த இடத்துல ஒரு இருட்டு இருந்துச்சு, ஒழுங்கின்மை இருந்தது, வெறுமையா இருந்தது, அங்கே இருள் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். இப்படிதானே முதல்ல இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்கிறது? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்ட உடனே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று கர்த்தர் கண்டார். பாருங்க, இந்த வெளிச்சம் உண்டாக கடவது. அப்ப இந்த வெளிச்சம் உண்டானதுக்கு பிற்பாடுதான் நம்ம பார்த்தா ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அநேக காரியங்களை ஒரு வேலைகள் அல்லது கிரியை நடப்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? மனுஷர்களை உண்டாக்குகிறார், செடி கொடிகளை உண்டாக்குகிறார், சமுத்திரத்தை உண்டாக்குகிறார், வானத்தை உண்டாக்குகிறார், நட்சத்திரம், சந்திரன், சூரியன் எல்லாமே உண்டாக்குகிறதை நாம பார்க்கிறோம். அப்ப இந்த கிரியைகள் எதற்கு பிற்பாடு நடக்குது? முதலாவது என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாகுகிறது. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளி உலகத்துக்கு வந்த பிற்பாடுதான் என்ன நடக்கிறது? நாம வெளிச்சம் உள்ளவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த வெளிச்சத்துல நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள இருட்டு இருந்துச்சுன்னா நாம என்னதில்ல, நம்ம பொய் சொல்லுகிறவர்களா இருக்கிறோன்றது 1 யோவான் 1வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கிறோம். அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் என்ன செய்யணுமா? ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். கிறிஸ்தவர்களாகிய நமக்குள்ள இன்னைக்கு ஐக்கியம் இருக்கிறதா? இது ஒரு நற்கிரியை. இந்த ஐக்கியம் இருந்தாதான் நாம ஒருமனப்பட்டு அநேக காரியங்கள் செய்ய முடியும். வெளிச்சத்தோடு சேரும் பொழுது இன்னும் வெளிச்சமாக இருக்கிறது. இப்படி வெளிச்சமா இந்த உலகத்துக்கு நம்ம இருந்து அநேகரை இருட்டுல இருந்து அக்னிக்கு அவங்க போகாதபடிக்கு, ஒரு நியாய தீர்ப்பு அவங்களுக்கு நடக்காதபடிக்கு நம்ம ஏதாகலும் ஒரு விதத்துல கொஞ்சம் வெளிச்சத்தை வீசுகிறவர்களாக நாம மாற வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை பாருங்க, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கு. இப்ப நம்ம சமாரிய ஸ்திரீனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அங்க எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்த்தா, அங்கே அவள் 12 மணிக்கு அந்த வெயிலுள்ள நேரத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக அந்த கிணற்றின் பகுதிக்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் 12 மணி அந்த வெயில் இருக்கிற நேரத்துல ஏன் வராங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவளுக்கும் நடுவுல ஒரு உரையாடல் ஒன்று நடக்கிறது. அந்த கான்வர்சேஷன் முடிகிற வரைக்கும் ஒரு மனுஷன் கூட அந்த இடத்துல வரல. சீஷர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்களே ஆண்டவர் அனுப்பி விட்டதை நம்ம பார்க்கிறோம். அவங்க திரும்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு கூட வேற யாரும் அந்த இடத்துல தண்ணி பிடிக்க வர்றது நம்ம பார்க்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த நேரத்துல அந்த பெண்மணி அங்க வராங்க அப்படின்னு பார்த்தா, அவளுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாக இருக்கிறது. அப்ப கர்த்தர் அவளுக்கு உள்ளுக்கு இருக்கிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறான். ஆமா, உனக்கு 5 புருஷர்கள் இருக்கிறார்கள், இப்பொழுது உன் கூட இருக்கிறவனும் உன்னுடைய புருஷன் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ உடனே அவளுக்கு எப்படி விசுவாசம் வருகிறதுனா, நான் செஞ்ச அனைத்தையும் சொல்லுகிற இவர்தான் மேசியா என்று கண்டுபிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அவள் அந்த இடத்துல அறிகிறான். 26வது வசனத்திலே அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று சொன்ன உடனே சமாரிய ஸ்திரீ என்ன செய்யறாங்க? 28வது வசனத்துல, அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய், பாருங்க 12 மணி நேரத்துல 12 மணி அந்த நல்ல வெயில் இருக்கக்கூடிய வேளையில அவ தனியாக இந்த காரியத்தை தண்ணியை எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என்று நினைத்த அந்த மகள் இன்னைக்கு என்ன செய்யறா? குடத்தை விட்டு, ஏன்னா இந்த உலகத்து தண்ணீர் அது, இந்த உலக வாழ்க்கை அது, இந்த உலக வாழ்க்கை அனுதினமும் நடக்கக்கூடிய காரியம். என்னாலும் 12 மணிக்கு தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காரியம். வாழ்க்கை ரகசியமான ஒரு காரியம், வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு அதுல ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னைக்கு அந்த குடத்தை அங்கே விட்டு வைத்து ஜீவ தண்ணீரை அவள் கண்டபடினாலே என்ன செய்யறா? ஊருக்குள்ள அவ பயந்த காரியம் அது. ஊர்ல யாரும் என்ன பாத்திரக்கூடாது, யாரும் என்கிட்ட தேவையில்லாத ஒரு பேச்சு பேசிடக்கூடாதுன்ற பயந்து வந்த அந்த மகளுக்கு இன்னைக்கு என்ன செய்யறாளாம்? கர்த்தர்
உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று அவருடைய வாயிலிருந்து அந்த வெளிச்சத்தின் வார்த்தை வந்த உடனே அவள் என்ன செய்றா? ஊருக்குள்ளே போகிறதை பார்க்கிறோம். ஊருக்குள்ள போயிட்டு என்ன சொல்றான்னு பாருங்களேன், அற்புதமா இருக்கும். நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானா என்றால். பாருங்க, நான் செய்த எல்லாவற்றையும், செய்த காரியங்கள் எல்லாம் வெளியில சொல்றதுக்கு நல்லாவா இருக்குது இல்லையே. ஆனா இன்னைக்கு என்ன தைரியம் அவளுக்கு வந்தது? அவ மலை மீது இருக்கிற பட்டணமாக மாறுகிறாள், அந்த வெளிச்சத்தை வீசக்கூடிய மகளாக மாறுகிறாள், அந்த நித்திய ஜீவ ஊற்றை அவ கண்டுபிடித்திருக்கிறாள். இன்னைக்கு அவளுக்கு பாஸ்ட் குறிச்சு, பழைய காலத்தை குறித்து கவலை இல்லை. அதனாலதான் அந்த குடத்தை அந்த இடத்துல விட்டு விட்டு ஊருக்குள்ள ஓடி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஏசாயா இவ்விதமாய் அழகான ஒரு வார்த்தை சொல்லி இருப்பார் 43வது அதிகாரம் அதிலே 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும். பாருங்க, ஜீவ தண்ணீர் என்னும் புதிய ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்த உடனே அந்த மகளுக்கு முந்தின காரியங்கள் அவள் நினைக்கவில்லை, பூர்வமானவைகளை குறித்து அவள் சிந்திக்கவில்லை, அவளுடைய வாழ்க்கையை குறித்து யாராகலும் ஏதாகலும் வேண்டாத விதமாய் பேசுவார்களா என்ற கவலை அந்த மகளுக்கு இப்போ இல்லை. காரணம், 12 மணிக்கு வந்தாலே யாரும் பார்க்க கூடாது என்று அந்த நேரத்துல வெயில் இருக்கிற அந்த நேரத்துல தண்ணி பிடிக்க வேண்டும் என்று சொல்லி வந்தாலே, இன்னைக்கும் அவ ஊருக்குள்ள ஓடி பழையவைகளை குறித்து சிந்தியாமல், முந்தின காரியங்களை குறித்து சிந்தியாமல், இதோ கர்த்தர் எனக்கு புதிதாக ஒரு காரியத்தை செய்கிறார், பாருங்க, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்துல வழியையும், பாருங்கள், அந்த இடத்துல கர்த்தர் அந்த மகளுக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார். அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். பாருங்கள், எந்த இடத்துல ஜீவ தண்ணீரை உண்டாக்க நம்முடைய கர்த்தரால முடியும். பழைய காரியங்களை குறித்து நினைக்க வேண்டாம். இன்றைக்கும் வாலிப பிள்ளைகள் அந்த காலங்களிலே தவறான காரியங்களை செய்துவிட்டு அது போட்டோ பிடிக்கிறதுனாலையும் வீடியோ பிடிச்சு அநேகர் பிளாக்மெயில் பண்ணுகிறதுனாலையும் எத்தனை சுயசைடு நம்முடைய நாட்டுல நடக்கிறது, எத்தனை பேர், எத்தனை பெற்றோர்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த பிளாக்மெயில் பண்றதுனால இவங்க பயந்து இவங்களுடைய தவறுகள் வெளியாகி விடுமோ, வெளியரங்கமாகி விடுமோ என்று பயந்து செத்து கொண்டு இருக்கிற அநேகர் நம் மத்தியிலே உண்டு. இந்த காலத்துல வாலிப பிள்ளைகளுக்கு இது ஒரு பிரச்சனை. ஆனாலும் நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது அது ஒரு விடுதலையாக மாறும். எப்படி இந்த சமாரிய ஸ்திரீக்கு அது ஒரு விடுதலையாக, பாருங்க, நான் செய்த அனைத்தையும் சொன்ன ஒரு மனிதனை கண்டேன். அப்ப இந்த ஜனங்கள் என்ன கேட்பாங்கன்ற வருத்தம் அவளிடத்துல இல்லை. யாரு கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க, அதெல்லாம் பழசுங்க, இன்னைக்கு நான் புது மனுஷியாக நிற்கிறேன் என்ற ஒரு காரியம். இன்னைக்கு நான் அவருடைய வார்த்தையை சொல்லும்படிக்கு, பாருங்க, உங்களுக்கு நான் ஒருத்தர் குறித்து காண்பிக்க ஓடி வந்திருக்கிறேன், என்னை குறித்து எல்லாவற்றையும் சொன்ன ஒரு மனிதனை. அதே போலதான் இன்னைக்கு இந்த வாலிப பிள்ளைகளுக்கு நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு வெளியரங்கமாக்கி காண்பித்த கர்த்தர் என்று ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்கு என்னுடைய காரியங்களை சொல்லி தந்திருக்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நான் பயப்பட மாட்டேன். நீ பிளாக்மெயில் பண்ணிட்டு போ, அந்த போட்டோவும் வீடியோவும் எங்க போட்டாலும் போட்டுட்டு போ, எனக்கு பிரச்சனை இல்லை, என்ன மாற்றினவர் ஒருவர் இருக்கிறாருன்னு அந்த ஒரு கஷ்டத்தை தாண்டி அந்த பிள்ளைகள் இன்னைக்கு முன்வர ரெடியா இருந்தா, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முன்வர ரெடியா இருந்தா, நிச்சயம் நீங்க தான் மலையின் மீது இருக்கிற பட்டணம். ஏன் தெரியுமா? எதுல இருந்து கர்த்தர் விடுவித்தார் என்பது இந்த மகளுக்கு தான் தெரியும், இந்த மகனுக்கு தான் தெரியும். அவங்க அந்த இடத்துல மலையின் மீது நிற்கக்கூடிய பட்டணமாக, வெளியரங்கமாக வந்து நிற்பாங்க. ரகசியமா வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருக்க முடியாது. வெளியே வந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தைரியமாய் சொல்றதுக்கு எத்தனை சாட்சி இந்த காலத்துல. நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், குடிச்சிட்டு இருந்தேன், வெறியனா இருந்தேன், பல விதமான அசுத்தாவிகள் என்ன பிடித்து ஆட்கொண்டு இருந்தது. ஆனா இன்னைக்கோ கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்ன்ற அந்த வெளிச்சத்தை வீசக்கூடிய பட்டணங்களாக இன்னைக்கு எத்தனை பேர் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, சமாரியா ஸ்திரீனுடைய வாழ்க்கையிலையும் இதே காரியம் தான் நடக்கிறது. எவ்வளவு பகிரங்கமாக அவ வெளியே ஊருக்குள்ள ஓடி அத்தனை ஜனங்களிடத்திலையும் அந்த காரியத்தை சொல்லுகிறத நாம பார்க்கிறோம். பாருங்க, அந்த மகள் சொன்ன வார்த்தை நிமித்தம் என்ன நடக்கிறது? 39வது வசனத்துல, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய உபதேச
உபதேசத்தின் நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து, பாருங்க, அவருடைய உபதேசத்தின் நிமித்தம் அநேகர் விசுவாசிக்கிறதுக்கு காரணமாக இருந்த மகள் யார்? சமாரிய ஸ்திரீ. அவ கேட்ட காரியங்களை நினைச்சு குடத்தை விட்டுட்டு நேரம் வீட்டுக்குள்ள ஓடி இருந்தா அது அவளோட முடிஞ்சு போயிருக்கும். ஆனா அந்த இடத்துல இவ ஓட மாட்டா, நிச்சயம் ஊருக்குள்ள பாய்வா. நான் இன்னார் என்பதை என் மகளுக்கு நாம் வெளிப்படுத்தும் பொழுது என்னாலே ஒரு விடுதலை அவள் பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஏன்னா அவளிடத்துல இந்த நாள் வரைக்கும் அவள் செஞ்ச எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவளுடைய வாழ்க்கையில வந்திருக்க மாட்டாங்களா இருக்கும். பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அது வெளியரங்கமாக சொல்லும் பொழுது எப்படி இதெல்லாம் ரகசியமா இருந்த காரியங்களாச்சே அப்படின்னு தெரிஞ்ச அந்த மகளுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலை வந்திருக்கிறது. ஆம், அன்பான தேவ பிள்ளைகளே, அவள் சொன்ன அந்த சாட்சி நிமித்தம் அநேகர் அவர் மேல விசுவாசம் வைத்ததை நம்ம பார்க்கிறோம். அநேகர் நம்மளை கேவலமா பார்க்கும்போது கர்த்தர் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஊழியத்தை பார்க்கிறார். அவருக்காக நாம ஒரு ஊழியக்காரனாக என்னெல்லாம் செய்ய போறோம்ன்றது கர்த்தர் பார்க்கிறார். இந்த சமாரிய பெண்ணினிடத்துல, மகளிடத்துல ஒரு காரியம் இருக்கிறது. அவ என்னை குறித்து ஊரெல்லாம் சொல்லுவான்றது கர்த்தருக்கு தெரியும். ஆம், அன்பானவர்களே, அதனாலதான் இன்னைக்கு இழிவானவர்கள், உலகத்தில் குப்பையாக எண்ணப்பட்டவர்கள், உலகத்துல பைத்தியமாய் தோன்றப்பட்டவர்கள் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு உலகம் எங்கும் பரம்பி போய், பாருங்க, பேதுரு அவருடைய சீஷர்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேதுரு எல்லாம் பயந்து போய் அந்த மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவருக்காக காத்திருக்கும் பொழுது அந்த அறைகளை பூட்டி கொண்டு உள்ளுக்கு இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா மேலான பலன் வந்த உடனே, பரிசுத்த ஆவியானவரின் பலன் வந்த உடனே வெளியே இறங்கி பிரசங்கம் பேதுரு பண்ணுகிறார். பாருங்க, மலையின் மீது இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்க முடியாது. தேவனுடைய பலன், தேவனுடைய ஆவி வரும் பொழுது நாம விரிவாய் வாய திறப்போம். வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர் கர்த்தர். இந்த இடத்துல பேதுரு அந்த இடத்துல சொல்லும் பொழுது 3000 பேர் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல சமாரிய ஸ்திரீயின் இடத்துல ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். இனி நீ சொன்னது நிமித்தம் அல்ல, அதே போலதான் இருக்கணும். நாமும் எப்படின்னா, நாம சிறுகி அவர் எப்பவுமே பெருக வேண்டும். எப்பொழுதுமே அவரை தான் நாம முன்னிறுத்தி காண்பிக்க வேண்டும். என்னால நடந்துச்சுன்னு நம்ம பெருமை பேசவே கூடாது. அதனாலதான் உலகத்தில் பைத்தியமானவர்களையும் இழிவாய் எண்ணப்பட்டவர்களையும் கர்த்தர் ஏன் தூக்கி நிறுத்துறாங்க அப்படின்னாச்சுன்னா, பெருமை பாராட்டாதபடிக்கு. இதனாலதாங்க இந்த ஒளி வந்ததுனாலதான், அவர் என்னை சந்தித்ததுனாலதான், அவர் மேலான பரிசுத்த ஆவியானவரின் பலனை சீஷர்களுக்கு கொடுத்ததுனாலதான் இவங்க எல்லாம் பிரகாசமாய் மாறினார்களே ஒழிய யாருடைய திறமையும் இது கிடையாது. இதையும் ஊழியக்காரிகள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டியதாய் இருக்கிறது. அவர் எனக்குள் இருந்து பிரகாசத்தை கொடுக்கிறது தான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மோசே மலை மீது ஏறி போய் கர்த்தரிடத்துல உட்கார்ந்து 40 நாள் அந்த இடத்துல செலவழித்ததுனாலதான் கீழே இறங்கி வரும்பொழுது அவருடைய முகம் பிரகாசித்தது. அதே போலதான் எந்த மனிதன் தேவனோடு நெருங்கி போறானோ, எந்த மனிதனை தேடி கர்த்தர் வருகிறாரோ, அந்த இடத்துல கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாகும். நிச்சயம் அந்த ஒளியினாலே அநேக இருட்டு நம்ம விட்டு அகன்று போகும். எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நான் வெளிச்சத்தை தருவேன். நான் வெளிச்சம் தர அந்த நாளில நீங்க அதெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வந்து அந்த வெளிச்சத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிலிப்பியர் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சம் என்பது நம்முடைய நற்கிரியைகள் தான். அது எப்படி வருது? நம்மளால உண்டாகுகிற காரியம் அல்ல. பாருங்க, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. பாருங்கள், யாரு நமக்குள்ள அந்த நற்கிரியை தொடங்கினது? தேவன் அந்த நற்கிரியை தொடங்கி இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய. அப்போ இது ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒரு காரியம். அனுதினமும் தேவன் நம்மிடத்துல நடப்பிக்கக்கூடிய காரியம் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் அதிலே 12வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். பாருங்கள், அவர்கள் நம்மை பார்த்து
நம்மாலே தேவனுடைய நாமம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், அவருடைய நாமம் நம்மாலே மகிமைப்பட வேண்டும். நம்முடைய நற்கிரியைகளை அவர்கள் கண்டு என்ன ஒரு நற்கிரியைகளை இவங்க செய்றாங்கன்றது பார்க்கணும். அது சும்மா இந்த சாப்பாடு கொடுக்கறது அதெல்லாம் செய்ய வேண்டியதுதான். ஆனா அதை காட்டிலும் இந்த சுவிசேஷத்தின் ஒளி, சுவிசேஷத்துல கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது இது அநேகருக்கு மாற்றத்தை உண்டாக்குகிற காரியமாயிருக்கும். பிலிப்பியர் 2:15 இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, கோணலும் மாறுபாடமா சந்ததியின் நடுவிலே எப்படி இருக்கணுமா, நம்ம குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லி தருகிறத நம்ம பார்க்கிறோம். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். அவங்கள நம்ம அக்கிரமக்காரர்கள் என்று சொன்னாலும் கிறிஸ்துவுக்கு ஏற்ற நல் நடக்கை நம்மிடத்துல உண்டாயிருக்க வேண்டும். நல் மனசாட்சி உள்ளவர்களாய் நம்ம இருக்கணும். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தீமை செய்து பாட அனுபவிக்கிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய நற்கிரியை எப்படி இருக்கணும்னா, நம்ம செய்யற நன்மையினாலேயே நாம் பாட அனுபவிக்கிறோம்னா நிச்சயம் அந்த ஜனங்கள் அதை பார்த்து என்ன இப்படி இருக்கிறாங்கன்றது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக அவங்களுக்கு தென்படக்கூடும். ஆமா அன்பானவர்களே, நம்ம எல்லா விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கும் பொருட்டு நம்முடைய நற்கிரியைகள் எப்பவுமே நமக்குள்ள இருக்கணும். அதுதான் அந்த மலை பிரசங்கத்துல கர்த்தர் சொல்லி இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நன்மையானது, நலமான காரியங்களா இருக்கிறது. அது நாம் செய்ய ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதை வாசிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். அதன்படி நடக்கிறதுக்கு நம்மை கர்த்தரிடத்துல முழுவதுமாய் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். யாக்கோபு 3:13 நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்யணுமா, அவன் ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். நம்ம கிறிஸ்தவங்க சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில எப்படி இருக்கணும், ஞானத்துக்குரிய சாந்தத்தோட தன் கிரியைகளை நல் நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியங்களையும் விரோதங்களையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்ட சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமோ விரோதமோ நம்மிடத்துல இருக்கக்கூடாது. அது மாம்சத்துக்குரிய செயல்களா இருக்கிறது. அது பழைய ஏற்பாடுல சொல்லி இருக்கிறது போல பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற காரியம் போல மாறிவிடும். இன்னைக்கு அப்படி இல்லை. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய முகத்துல இருக்கிற ஒளி. அவர் அறைந்த பொழுது அவர் என்ன செய்தார், அவர் அமைதியா இருந்தார். அவர் முகத்துல அந்த துப்புன போது அவர் என்ன செய்தார், அடி வாங்கும் பொழுது அவர் என்ன செய்தார், சிலுவையில அறையும் பொழுது என்ன செய்தார், எந்த இடத்துலயும் அவர் கூக்குரல் இடவே இல்லை. எனக்கு அன்பானவர்களே, இன்னைக்கு அவருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது நாமும் இந்த காரியத்தை தான் செய்ய வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல், எது விரோதம் வைக்கிறது, கசப்பான வைராக்கியத்தை வைக்கிறது, பெருமையா இருக்கிறது, இதெல்லாம் எங்கிருந்து வருகிறதா இல்ல. இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாய் இராமல், இது பரத்திலிருந்து வரக்கூடிய காரியம் அல்ல. லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. நாம கிறிஸ்தவர்களா இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம நடப்பிக்கும் பொழுது நம்ம யாரா இருக்கிறோம், பேய்த்தனத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்கிறது. வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. பாருங்க, இதுல சொல்லி இருக்கிற இந்த இணக்கம், சாந்தம், சமாதானம், இரக்கம், நற்கனிகள், பட்சபாதம் இல்லாமல் இருக்கிறது, மாயமற்ற அன்பு, நீதி, சமாதானம். பாருங்க, இது எல்லாம் அந்த மத்தேயு 5:3 இருந்து நம்ம வாசிக்கும் பொழுது உள்ள காரியமாய் இருக்கிறது. இதுதான் நம்முடைய நற்கிரியைகள். இந்த நற்கிரியைகள் தான் வெளிச்சமாக உலகத்துக்கு வீசுகிறது என்பதை அறிந்து நாமும் வெளிச்சத்தை வீச ஆவலோடு கர்த்தருடைய கரத்துல நம்ம பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து அந்த ஜீவ தண்ணீரின் மகிமையை அநேகருக்கு காண்பித்து உலக வாழ்க்கையை விட்டு கர்த்தரிடத்துல ஒன்றித்து வாழக்கூடிய அந்த அன்பின் ராஜ்யத்தின் மகிமையை காண்பிக்க ஆயத்தப்படுவோமா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நாம் யார்? மலை மீது இருக்கக்கூடிய பட்டணம். ஹல்லேலூயா.
ஜெபிப்போமா. அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த பரிசுத்த நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக மலையின் மீது இருக்கக்கூடிய பட்டணமாக, எங்கும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் வெளிச்சத்தை வீசக்கூடிய ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்க இருப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்வீராக ராஜா. எல்லா விதமான நற்கனிகளினாலும் கர்த்தாவை நிறைந்தவர்களாய் நாங்க இருக்க, நீதியின் கனியை நடப்பிக்க, சமாதானம் என்னும் ஆண்டவரே அந்த அறுவடையை நாங்க அறுக்கும்படிக்கு கிருபை எங்களுக்கு நீங்க தருவீராக ஏசப்பா. ஆண்டவரே, பரத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஞானம் ஆண்டவரே அது எங்களுக்கு இருக்கணும்ப்பா. அது சுத்தமுள்ளதா இருக்கிறது, அது சமாதானத்துக்குரியதா இருக்கிறது, சாந்தத்துக்குரியதா இருக்கிறது, இணக்கத்துக்குரியதா இருக்கிறது கர்த்தாவே. ஆனா இந்த உலகத்துக்குரிய காரியங்களோ ஆண்டவரே அது ஜென்ம சுபாவத்துக்குரிய விரோதங்கள், பகைகள், ஆண்டவரே வைராகியங்கள் எல்லாமே இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய உம்முடைய நாமத்தை தரிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய நாங்க இப்படிப்பட்ட கனிகளை காய்க்காதபடிக்கு கர்த்தாவே, சுத்தமான நற்கனிகளை காய்க்க ஆண்டவரே எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஏசப்பா. மலையின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. இப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்கிற எந்த பிள்ளைகளும் மறைக்கப்படுவதில்லை. அவர்கள் வெளியரங்கமாய் நிற்பார்கள் என்பதை அறிந்து கொள்ள எங்களை நீங்க எடுத்து பயன்படுத்துகிற தேவன் என்பதை அநேகர் அறிந்து கொள்ள கர்த்தாவே எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. இந்த நற்கிரியைகளை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பிரதிபலிக்க கிருபை தாரும். இரட்சகரும் மேய்ப்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.